அன்னைக்கு ஆடி மாசப்பரப்புன்றதுனால காலையில எந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கி விட்டு கோலம் போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒலைய அடுப்புல போட்டுட்டு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை பார்த்துக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு லீவு தானே அப்படின்ட்டு குளிச்சுட்டு இருக்கேன். கிச்சன்ல இருந்து மிக்ஸி சத்தம் கேக்கு. கொஞ்சம் ஆச்சரியத்தோட தான் வந்தேன். பார்த்தா ஆர்த்தி வந்து கிரேப்ஸ் ஜூஸ் போட்டுட்டு இருந்தா. அதனால என் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்த கிரேப்ஸ்ல ஜூஸ் போட்டுட்டு இருந்தா. வந்தோடனே எனக்கு கொடுத்தா செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா குடிஞ்சு முடிச்சுட்டு பூஸ்டிங்கா நல்லா வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்கன்றதுனால அன்னைக்கு இந்த டாப் ராமன் மீதி இருந்துச்சுன்றதுனால அதுலயே அவங்க கிண்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு தோசை கெட்டி சட்னி அரைச்சி நாங்கள் சாப்பிட்டாச்சு. கிழங்கு அவிச்சு முடிச்சுட்டு சாதம்லாம் வடிச்சதுக்கு அப்புறமா என் வீட்டுக்காரங்க சொல்றாங்க, மதியத்துக்கு நான் தூத்துக்குடி போனாலும் போவேன், எனக்கு லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தோம் நாங்கள் இருந்த தோசையும் அந்த டாப் ரமனையும் வச்சு மதியம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நைட்டுக்கு வந்து புளி சாதமாக அதை கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் போலயே அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாதமும் வேஸ்ட் ஆகலை, சட்னி எதுவுமே வேஸ்ட் பண்ணிக்கல. கொஞ்சம் முன்னாலேயே சாப்பாடு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பேன்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டேன். வேற என்ன பண்றது.